Praise the Lord. நீரின்றி வாழ்வே இறைவா, உன் நினைவின்றி மயில் வேற தெய்வா. நீரின்றி வாழ்வே இறைவா, உன் நினைவின்றி மகிழ் வேற தெய்வா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழும் போதும் உலகத்தில்
ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையினாலே மீண்டுமாக இந்த வாரத்தின் செவ்வாய்க்கிழமை மாறுவடையிலே கர்த்தர் சமூகத்தில் தேவன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி நிரல்களை பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைய நிகழ்ச்சிகள் தொழில்நுட்பங்களை சரி செய்து கொடுத்தக்கதான அவருடைய உதவியாக இருக்கத்தக்கதான சகோதரி காவ்யா, இவர் இருவரும் தன்னுடைய தொழில்நுட்பத்தின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிற வேலைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆனாலும் இந்த தினத்தில் மீண்டுமாக குட்டிப்பிள்ளையாண்டாகிய சகோதரன் தருண் மீண்டும் ஒரு பாடலை பாடி நம்முடைய ஊழியர்களுக்கு சிறு உற்சாகத்தை முன்வந்தான். அவன் ஜோனாவுடைய பாடலை ஒரு சீசனாக பாட ஆரம்பித்தான். ஆமென். அந்த பாடலை பாடினான். ஆமென் சொல்வதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். சில பிள்ளைகளுக்கான வசனத்தையும் கூட அவன் சொன்னான். ஆமென். நம்முடைய ஊழியத்தை இப்படிப்படாத வசனங்களை கூட சிறு பிள்ளைகள் கேட்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சமாதானம் பெறட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமாகிய எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தார் யாவருக்கும், சங்கதேவிக்கதான குருநாதன் சபையோருக்கும், ஊழியக்காரர்களுக்கும் மற்றும் தேவனுடைய செய்திகளை விரும்பின சொல்லி கர்த்தர் சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமா. நாடகத்தில் சோழநாதன் அவர்கள் பிரசங்கிப்பார்கள். தொடர்ச்சியாக தானியேல் 70 வாரங்களை பிரசங்கித்துக் கொண்டு வருகின்றார். அது அநேகமான காரியங்கள், நாம் அறியாத காரியங்கள், புதிதான காரியங்கள், இதுவரையும் கேள்விப்படாதவைகள் தேவனாய் கர்த்தரை கொண்டு பேசியிருந்தால் உண்மையாகவே இது ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதன் பின்பாக சபைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக செய்யும் பொழுது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் அவர்கள் மேலானவர்களாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் இப்பொழுது சங்கீதத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து நாம் வாசிப்போம். முழு அதிகாரத்தையும் நாம் வாசிக்க இந்த மாணவர்களை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையில் ஆன பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கற்கத்திற்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தேவன் தாமே 7 முறை புறமட்டப்பட்டதான தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை எழுத செய்த நம்ம கருணை செய்வாராக. இந்த சமயத்தில் ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்கப்படுகிறது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த 2 கேள்விகளுக்கு மிகுதியான வார்த்தைகள் பதிலை கொடுக்கிறது. யார் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி உத்தமனாய் நடந்த நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று இந்த 2ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். மற்ற வசனங்களுக்கும் அநேக விதமான விளக்கங்கள் உண்டு. ஆனால் நாம் இன்றைக்கு தேவன் கொடுத்த இந்த ஆராதனையில் இந்த விசேஷமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு வார்த்தையிலிருந்து நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். யார் தேவனுடைய கூடாரத்தில் வாசமாக இருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில்? நீதியை நடப்பித்து சத்தியத்தை மனதார பேசுகிறவன் தானே. தேவனுக்கு ஒரு கூடாரம் உண்டு. பரலோகத்திலே தொழுதப்பட்ட தேவனாய் கர்த்தர் இந்த பூமியிலே கடந்து நம்முடைய ஜனங்களை சந்தித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்கள் இன்னொரு பெயரை பெறுகிறார்கள். அவர்கள் சபையோர் என்று. இந்த சபையோராக தேவனாய் கர்த்தர் எகிப்திலிருந்து
வெளியே அழைத்துக் கொண்டு வந்து சபை என்று சொல்லப்பட்ட அவர்கள் தேவனாகிய கர்த்தர் கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்திலே ஒரு ஆசரிப்பின் கூடாரமாக அங்கே தேவனை ஆராதிக்கத்தக்கதான சகல விதமான காரணம் செய்ய சொல்லி மோசே எடுத்து சொன்னால் மோசே செய்கின்றான். அவருடைய சமம் அவருக்கு வெளிச்சமாக இருக்கும். ஒரு நடமாடும் கூடாரமாக இட்ஸ் a mobile tabernacle இல்லை என்றால் இட்ஸ் a moving ark, ஒரு அசையும் கேடை இல்லை என்றால் ஒரு மூவிங் மூமெண்ட்ஸ், அசையும் இயக்கமாக. ஏவன் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மத ரீதியான இயக்கத்தை உடையவர்களாக தேவனை ஆராதிக்கத்தக்கதாக புறப்பட்டு வருகின்றார்கள். ஆனால் தேவன் மத்தியிலே கூடாரத்தை அமைக்க முடியாத சொல்லுகின்றான். இதைதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லுவான், யாருடைய கூடாரத்தில் வாசமாயிருப்பான். உத்தமனாய் நடந்த நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன்தானே. சத்தியம் பேசப்படக்கூடிய ஸ்தலத்துக்கு கூடாரம் என்று பெயர். அந்த கூடாரத்துக்கு ஆங்கிலத்திலே டேபர்நாக்கிள் என்று சொல்கின்றோம். தேவன் தங்கும் வாசஸ்தலம், தேவன் தங்கும் பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். இதை கூடாரம் என்று வேதம் சொல்கிறது மெய்தான். ஆனால் அந்த கூடாரத்தை தங்கியிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அந்த சத்தியத்தை யார் பேசுவார்கள் என்று சொன்னால் உத்தமனாய் நடக்கின்றவனும் நீதியை நடப்பிக்கின்றவனும், மூன்றாவதாக சத்தியத்தை மனதார பேசினவனும். உத்தமனாய் இருந்து நீதியை நடப்பித்து இந்த இரண்டு தகுதிகளை பெற்றிருக்கின்ற அவன் தான் சத்தியத்தை மனதார பேச முடியும். நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர்கள் சத்தியத்தை பேசினார்கள், தீர்க்கதரிசிகள் பேசினார்கள், சுவிசேஷகர்கள் பேசினார்கள், போதகர்கள் பேசினார்கள், மேய்ப்பர்கள் பேசினார்கள். அதே விதமாக பழைய ஏற்பாட்டிலேயும் ஆசாரியர்கள் தங்களுடைய ஆலயத்திலே கடந்து வரும் பொழுது வேதாகமத்தை வாசிப்பார்கள். அந்த வேதாகமத்தை எழுதிய வாசிப்பதற்கு ஒரு பிரசங்க பீடம் இருக்கும். அந்த பிரசங்க பீடத்திலே தோல் சுருளை கொண்டு வந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது சபையர்கள் எல்லோருமே சொல்லும் பொழுது அது என்ன என்றால் அந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு அவர் அங்கீகரிக்கின்றார்கள் என்று அர்த்தம். ஏன்னா ஒரு வார்த்தையை வாசிப்பார் மோசே, எல்லோரும் ஆமீன் என்று சொல்வார்கள். இரண்டாம் வசனத்தை வாசிப்பார்கள், ஆமீன் என்று சொல்வார்கள். ஆமீன் என்று சொல்லி சபையிலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உற்சாக மனதுடனே கூட ஆமீன் சொல்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இவர்கள் யாரை குறித்து பேசினார்கள், யாரை குறித்து பிரசங்கித்தார்கள், யார் எதை எப்படிப்பட்ட சத்தியத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார்கள் சொன்னால் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தராகிய தேவனை குறித்து தான் மனதார பேசினார்கள். அந்த கூடாரத்தில் மாத்திரம், பழைய ஏற்பாட்டின் கூடாரத்தில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் எங்கெல்லாம் தேவனை ஆராதித்தார்களோ அங்கெல்லாம் சத்தியத்தை மனதார அவளை எடுத்து ஒவ்வொன்றையும் அவர்கள் பிரசங்கிப்பார்கள். எதை குறித்து பிரசங்கிப்பார்கள்? தேவனை குறித்து, தேவத்துவத்தை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து, தேவனுடைய மகிமையை குறித்து, தேவனுடைய ஆராதனை முறைமைகளை குறித்து, தேவன் கொடுத்ததான 10 கட்டளைகளை குறித்து அவர்கள் பேசுவார்கள். இது மிக முக்கியமான கட்டளை என்ன அவர்கள் பார்க்கும் பொழுது, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு விசுவாசத்தோடும் முழு பலத்தோடும், ஆமென், முழு பலத்தோடும் முழு விசுவாசத்தோடும் அவர் அன்பு கூறுவாயாக, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அவருக்கு பாடத்தை கற்பிக்கும் பொழுது தேவத்துவத்தை குறித்து பேசுவார்கள். இருக்கத்தக்கதான சத்தியங்களே மகாபெரிய சத்தியம் இந்த நாட்களிலே பேசப்பட வேண்டியது ஒன்று என்றால் தேவத்துவம். கோடிக்கணக்கான தெய்வங்களா என்று பார்க்கின்ற வகையிலே தேவத்துவத்தை குறித்து அவர் பேசினார்கள். தேவத்துவத்தை குறித்த பரிபூர்ணமான வெளிப்பாடு ஒரு விசுவாசிக்கு இருக்குமானால் அவன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்கின்றவர்களாலே அந்த ஆராதனைக்குரிய தேவனும் அவனை அறிந்திருக்கின்றான். ஆமென். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் தேவத்துவத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். இரட்சகராக இருக்கக்கூடியதான இரட்சகராகிய யெகோவா அவரை குறித்து மேன்மையாக பேசினார்கள். பல சந்தர்ப்பங்களிலே தேவனாய கர்த்தர் அவரை ரட்சித்தார். எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளியே வரும்பொழுது செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை
அவரை ரட்சிக்கத்தக்கதான ரட்சகர் மகத்தான ஒரு ரட்சிப்பை அவர்களுக்கு அருளி செய்தான். ஆமென். அதே விதமாக தேவனாய் கர்த்தர் அவருடைய ஊழியர்களுக்காக தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு ஊழியக்காரரை அபிஷேகம், அடுத்து தேவனுடைய சபையுடைய வளர்ச்சிக்காக பிரயாசப்பட்டு தன் சபையை வளர்க்கின்றார். எப்படிப்பட்டதான வளர்ச்சி அவர் கொடுக்கின்றார்? தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக லேவிய முறைமைகளை கற்றுக் கொடுக்கின்றார். கோத்திரங்கள் யார் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். ஆசாரத்தினுடைய முறைமைகளை கற்றுக் கொடுக்கின்றார். பண்டிகைகளை சொல்லி காண்பிக்கின்றார். ஏன் சபை கூடி வருவதற்கு முன்பாக எவ்விதமான அவர்கள் ஊத வேண்டியதான சங்கு என்று சொல்வார்கள், சைரன், எப்படிப்பட்டதான சத்தங்களோடு ஊதப்படுமானால் சபைக்கு எவ்விதமாக வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுப்பது வேதாகமத்திலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. டீச்சிங் இஸ் பொசிஷனலி பிளேசிங். போதிப்பானது தன் ஸ்தானத்தில் பொருத்தப்படுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவர் எப்படி தன் ஸ்தானத்தில் பொருத்துவார்கள்? தேவனுடைய வார்த்தையின்படி. ஒரு ஆராதனை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்றும் தேவனுடைய வார்த்தையின்படி. ஒரு பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும், அதன் முறைமைகள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டதான காணிக்கைகளை செலுத்த வேண்டும், எப்படிப்பட்டதான பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வேதம் நம்முடைய சபையிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. தேவனுடைய கூடாரத்திலே சத்தியத்தை மனதார பேசக்கூடியதான லேவியர்கள். எஸ்ராவை நாம் பார்த்தால் ஒரு பெரிய போதகன், வேதத்தில் கை சேர்ந்தவர் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்றால் வார்த்தைக்குள்ளாகத்தான் போதிப்பார்கள். அவருடைய போதனை, அவருடைய ஒழுங்கு, அவருடைய கிரமங்கள் எல்லாமே வார்த்தைக்குள்ளாக இருந்ததால் அவர் போதிக்கப்பட வேண்டும். வார்த்தைக்கு புறம்பாக, வார்த்தைக்கு வெளியாக இருக்கின்றதால எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் பிரசங்கிக்க முடியாது, போதிக்க முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. ஆமென். அதுதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது எப்படி விவரிச்சால் லோகோஸ். அந்த லோகோஸ் இருக்கத்தக்கதான வரையிலே அதில் உள்ளான அர்த்தங்களை புரியும் பொழுது அது ரீமாவாக வருகின்றது. அது வெளிப்பாடுகள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆமென். ஆகவே வார்த்தையில் இருந்துதான் போதனை வர வேண்டும். வார்த்தையில் இருந்துதான் வெளிப்பாடுகள் வர வேண்டும். வார்த்தைக்கு புறம்பாக எந்த ஒரு இடத்திலிருந்து எந்த ஒரு வெளிப்பாடும் வருவதில்லை. அப்படி வருவதாக ஒன்று சொல்வார் என்றால் அதை ஆதரிக்காது. நிச்சயமாக ஒருபோதும் வேதத்துக்கு புறம்பாக, வேதத்துக்கு வெளிப்பட்ட விடங்களில் இருக்கின்ற ஒன்றையும் இது வேதமானது ஆதரிப்பதில்லை, நாமும் ஆதரிப்பதில்லை. ஏமா? ஹல்லேலூயா. அவே ஒரு பிரசங்கியார் எப்படி பிரசங்கிக்கிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வைத்துக் கொண்டு தேவனாய் கர்த்தர் ஏவாளுக்கும் அங்கே சர்வத்துக்கும் மத்தியிலே பேசினதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அந்த வார்த்தை அவர் பேசுகின்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உருவாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். இது ஏதோ ஒரு இடத்தில் முடிவடைய வேண்டும். வேத மாணாக்கர்களாகிய செய்திகளை விசுவாசிக்கின்ற விசுவாசிகளாகிய நாம் இந்த வார்த்தை எங்கே நிறைவேறியது என்பதை தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு வெளிப்பாடாக இந்த காலத்தில் பிரசங்கிக்கப்பட்ட செய்தி, கடைசி கால செய்தியாக நாம் பெற்றுக்கொண்ட ஒன்று என்றால், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்ன வேத வார்த்தை உலகளாவிய ரீதியிலே அநேகர் அறியாமல் இருக்கலாம், சிலர் அறிந்து கொண்டிருக்கலாம். சிலர் மேலாவிகள், சிலர் கிறிஸ்துவ தத்துவ மேதைகள், கிறிஸ்தவ ஞானிகள், குரு சேஸ்திரத்திலே பட்டம் பெற்றவர்கள், வேத கலாசாலையை ஆராய்ச்சியாளர்கள், கிறிஸ்துவின் மார்க்கத்தை தத்துவங்களாக எழுதக்கூடியதான பெரிய ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமானது இது அர்மகெதோன் யுத்தத்தில் கிறிஸ்துவும் அந்த கிறிஸ்துவும் யுத்தம் செய்யும் பொழுது இது யுத்தத்திலே முடிவடையும் என்று சொல்லி
எனக்கு உலகம் எங்கிலும் அவர் பிரசங்கிக்கிறதான ஒரு பெரிய பிரசங்கியாக இருக்கின்றார். ஆனால் இந்த முகநூலின் வாயிலாக சரியான வெளிச்சத்தை வெளிப்பாடை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களே அந்த ஊழியக்காரனாகிய அவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு தேவன் கண்களுக்கு மறைத்திருக்கலாம், இல்லையென்றால் இந்த வெளிப்பாடு உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நாளிலாகிலும் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தைகளிலிருந்து இந்த வெளிப்படுத்தக்கூடிய சத்தியத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வர ஆண்டுக்கு முன்பாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்பாடு 34ஆம் ஆண்டு, அதாவது 33 ஆண்டில் 34ஆம் ஆண்டில் அது அரை மாதம் 33 ஆண்டில் கல்வாரின் சிலுவையிலே அது நிறைவேறியது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அங்கேதான் குதிகால் நசுக்கப்படுகிறது, தேவன் தலையை நசுக்குகின்றான். அங்கே ஸ்திரீயின் வித்து யார் என்று சொல்லும் பொழுது மாமிசத்தில் தோன்றிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறவர்களே மகா மேன்மையுள்ளது தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். இந்த தேவன் மாமிசத்திலே வெளிப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகள் ரத்தத்தை மனுக்குலம் கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்திரீயாகிய மரியாளின் கர்ப்பத்தில் கேப்ரியேல் தூதன் மூலமாக அனுப்பப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொண்ட உடனே மரியாள் சகோதரின் மீதாக பரிசுத்த ஆவி அங்கே இறங்கியது, அவர் கர்ப்பவதியானார். அதுதான் ஸ்திரீயின் வித்து. ஆமென். அந்த ஸ்திரீயின் வித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சர்ப்பத்தின் வித்து என்பதை ஏதேனில் நாம் அறிந்திருக்கின்றோம். காயின் சர்ப்பத்தினுடைய குமாரன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறார். அப்படியே நான் சர்ப்பத்திற்கு எப்படி குழந்தை பிறந்தது? ஆமென். அவருடைய பிரசங்கத்தினாலே அவருடைய பேச்சினாலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இதை வெளிப்பாடாக சர்ப்பத்தின் வித்து என்பதான வெளிப்பாடு 20ஆம் நூற்றாண்டில் மாபெரும் தீர்க்கதரிசிகள் என் பிராணன் மூலமாக கர்த்தர் வார்த்தை நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படிப்பட்ட வித்துக்கள் பூமியில் இருக்கிறது என்பதை வெளிப்பாடாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது வேதத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த சகோதரன் அருமையான காரியங்களை எல்லாம் பேசுகிறார், மேலானவர்களாக பேசுகிறார், சந்தோஷமான காரியம் தான். ஆனால் இங்கே வரும்பொழுது சாத்தானுடைய முகத்தில் கிழிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் கிழிக்காமல் அது அருமையான யுத்தத்திலே முடிவடையும் ஸ்திரீயின் வித்தும் எமன் சர்ப்பத்தின் வித்தும் முடிவடையும் என்று சொல்லி சொல்லுகிறார். இடைப்பட்ட பகுதியிலே சிலுவையில் நடந்த சம்பவத்தை அவர் மறந்து போய் விடுகின்றார். ஆனால் சர்ப்பத்திற்கு வித்து உண்டு என்பதை ஒத்துக்கொள்கின்றார். அப்படியா ஸ்திரீயின் வித்து யாரு, சர்ப்பத்தின் வித்து யாரு, சர்ப்பம் பிறப்பதற்கு காரணமாக கர்ப்பப்பை அங்கே கண்டுபிடித்தார் என்பதை அவர் மறந்து போய்விட்டேன். ஆகவே இந்த பிரசங்கியாருக்கு இந்த வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே வேளையிலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதாமத்திலே எங்கே ஞானஸ்தானமானது ஆரம்பிக்கப்பட்டது? ஞானஸ்தானம் நோவாவின் காலத்திலே. ஆமென். ஜல பிரளயமானது, மேலே மலை கீழே தண்ணீர், ஒரு முழுக்க ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக ஞானஸ்தானமானது நோவாவின் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிவதற்கு சற்று முன்பாக ஞானஸ்தானம் முடிவடையும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமே. பாப்டிசம் ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது அதுவுக்கும் ஒரு ஆரம்பம் ஆதியாகம் தான். இந்த ஆதியாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான இந்த ஞானஸ்தானமானது பிரஜாதிகளின் காலம் நிறைவேறி யூதருக்கு இந்த செய்திகள் செல்லும் பொழுது அதற்கு முன்பாக பிரஜாதிகளிலே அநேகர் ஞானஸ்தானம் பண்ணப்படுவார்கள். ஏமா அதே விதமாக இந்த முத்திரைகளானது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? 2000 ஆண்டுக்கு ஏறத்தாழ முன்பாக இந்த முத்திரைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த முத்திரைகளுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. இப்பொழுது நாம் சற்று இந்த முத்திரைக்கு போகும் முன்பாக மீண்டும் ஒரு விஷயம் ஞானஸ்தானத்தை குறித்து பேசலாம். ஞானஸ்தானம் நோவாவின் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவது வரைக்கும் பிரஜாதியின் காலங்களிலே பிரஜாதிகளுக்கு ஞானஸ்தானம் நடக்கும்.
இங்கே மோகன் சி லாசரஸ் என்பவர் தஞ்சாவூரிலே அவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை சொன்னார். அதை தழுவி சிறிது காலம் கழித்து பாஸ்டர் மோகன் இவர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கின்றார்கள். தென்னிந்தியாவிலே எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் இவர்களுக்கு இந்த ஞானஸ்தானத்தினுடைய வசனத்தை தொடர் மாத்திரம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஞானஸ்தானத்தை விசுவாசித்து மக்களுக்கு உபதேசங்களாய் கொண்டு சென்று அவர்களுக்கு பேசுவதற்கு இந்த சத்தியத்தை பேச தேவன் அவர்களை அனுமதிக்கவில்லை. அவர்கள் சத்தியத்தை மனதார பேசக்கூடியவர்கள் அல்ல. முதல் பிரசங்கை பார்த்தோம், சத்தியத்தை ஆழமான அழகான காரியங்களை பேசுகின்றார். ஆனால் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் இந்த சர்ப்பத்தின் வித்துக்கும் ஏற்பட்டதான போராட்டம் சிலுவையில் முடிவடைந்தது என்பதை அவராலே பிரசங்கிக்க முடியவில்லை, அவராலே பெற்றுக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த ஒரு பிரசங்கருடைய பெயர் ஆனந்த். அடுத்து பார்க்கின்றோம் மோகன் சி லாசரஸ், பாஸ்டர் டி மோகன் என்பவர். மூன்றாவதாக பார்க்கின்றோம் இந்த முத்திரைகள் எங்கே ஆரம்பிக்கப்படுது, எங்கே முடிவடைய வேண்டும் என்பதை தேவன் வேதாகமத்தில் வைத்திருக்கின்றார். இந்த இயற்கையிலே தேவன் தத்ரூபமான சாட்சிகளை வைத்து வார்த்தையோடு வார்த்தை ஒன்று சேரத்தக்கதாக இந்த முத்திரைகளை பிரசங்கிக்கிறதுனால தேவன் கிருபை கொடுத்தான் காலத்தினுடைய தீர்க்கதரிசிக்கு. இக்காலத்தின் தீர்க்கதரிசியும் அதுவரையிலும் அறியவில்லை. ஆனால் அதற்கு முன்பாக லாக்கின்ஸ் ஜான் ஸ்மித் என்று பெயர் பெற்றதான பிரசங்கமாருடைய அவருடைய எழுத்துக்கள் எழுதிய புத்தகங்களில் இருந்து பலவற்றை சேகரித்து வைத்துக் கொண்டு சில சமயங்களில் பிரசங்கித்தார். சில நேரங்களிலே அநேக ஊழியர்களை ஒரு ஆலோசனை கேட்பார். ஃபுல்லர் என்பதான ஒரு பிரசங்கியா இருந்தார், அவரிடத்திலே கேட்பார். போஸ்பாத் என்பவரிடத்திலே இது என்ன அது என்ன என்று கேட்பார். இப்படியாக சில காரியங்களை கேட்டு தெரிந்து கொண்டவர் தான். அதை நான் மறுக்கவில்லை. அவர் தெரிந்து பிரசங்கித்தார். ஆனால் இந்த முத்திரைகளை குறித்து பிரசங்கிப்பதற்காக தேவனுடைய சமயம் 2000 ஆண்டின் முடிவிலே வந்திருக்கின்ற இந்த ஆண்டுகளை பார்க்கும்போது 2019ஆம் ஆண்டிலே, ஏன் இப்பொழுது 2020ஆம் ஆண்டிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். 2019ஆம் ஆண்டு மகத்தான ஒரு ஆண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 19ஆம் நூற்றாண்டை பார்க்கும் பொழுது 1906ஆம் ஆண்டிலே சபையின் காலங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலோ அந்த 1906ஆம் ஆண்டில்தான் அசுசா தெருவிலே தேவநாயகர் தம்முடைய பரிசுத்தாவை பொழிந்தருனா அது அசுசா ஜூபிலி. அசுசா தெருவிலே நடந்த ஒன்றை செய்தியாக கொண்டு பொழுது அது அசுசா செலிபிரேஷன் என்று சொல்லி கொண்டாட்டம் பரிசுத்தாவை தேவநாயகர் ஊற்றினார். ஆனால் ஊற்றிய பின் 3 வருடங்கள் கழித்து தான் இக்காலத்துடைய சபையின் தூதனாக 7ஆம் தூதன் பிறக்கின்றார். அதை குறித்து இன்னொரு ஊழியக்காரன் சொல்லியிருக்கின்றார், ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன். இதெல்லாம் சொல்லி தொடர்ந்து வருகின்றது. அவரெல்லாம் எங்கள் ஊழியத்தின் பாதையை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2019ஆம் ஆண்டிலே 1963ஆம் ஆண்டிலே அநேக ஊழியர்கள் கூறியிருக்கிறதுக்காக தேவநாயகர் இந்த முத்திரைகளை பிரசங்கிக்கவே தேவன் கிருபை கொடுத்தார். நாம் வந்திருக்கிறவனமாக தேவன் வெளிப்படுத்துகிறவனமாக அவர் பிரசங்கித்ததை தேடி நாம் வாசிக்கும் பொழுது 6 முத்திரைகள் தான் தேவநாயகத்தை வெளிப்படுத்தினார், 7வது முத்திரையை வெளிப்படுத்தவில்லை என்பதை தெள்ள தெளிவாக பல ஆதாரத்தோடு சாட்சியோடு கூட பிரசுரிக்கப்பட்ட புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்டதான ஒளிநாடாக்களிலும் நாம் அதை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த 2019ஆம் ஆண்டிலே பிறந்து இந்திய தேசத்திலே தென் மாநிலங்களே தூத்துக்குடியின் பகுதியிலே வாலிப வயதிலிருந்து தேவன் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டு குதிரைகள் என்று பேசுகின்றார். ஒருவேளை ஒரு அறியாமையில் பேசலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தவறானவர்களை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் ஏறத்தாழ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம். 7 குதிரைகள் 7 முத்திரைகள் அல்ல.
அதே பிரசங்கியா அவருடைய பெயர் டாக்டர் அகஸ்டின் ஜெபக்குமார். கடந்த வாரத்திலே பேசுகிறார், எழுப்புதல் எங்கேயா இருக்குது? எழுப்புதல் எல்லாம் ஒன்று கிடையாதுயா. எழுப்புதல் சொல்லி மக்களை ஏமாற்றுவார்னு சொல்லி இப்பொழுது எழுப்புதலுக்கு விரோதமாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். சத்தியத்தை மனதார பேசக்கூடிய ஊழியக்காரராக இல்லாவிட்டாலோ, உத்தமனாய் நடக்க முடியாவிட்டாலோ, நீதியை நடப்பிக்கும் காரியங்களே குறைவுள்ளவராக இருந்தாலோ, சத்தியத்தை தாறுமாறாக பிரசங்கிக்காதீர்கள் தேவ ஊழியர்களே. 7 முத்திரைகள் 7 குதிரைகள் அல்ல, 4 முத்திரைகளுக்குத்தான் 4 குதிரைகள். 5வது முத்திரைக்கு படிவிடம் என்று சொல்லப்படுகிறது. 6வது முத்திரை இயற்கையில காணக்கூடிய சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், ஏன்னா போன்றதான உபத்திரமான காரியங்கள் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் காணப்படுகின்ற 6வது முத்திரை. அதற்கு இவர் சொல்லுமான 7வது முத்திரைக்கும் குதிரை வரவில்லை. 7வது முத்திரை எந்த ஒரு அடையாளத்தினாலும் எழுதப்படவில்லை. அது எழுதப்படாத ஒரு ரகசியம் என்பதை இந்த மாணவர்களே, ஸ்தாபன சகோதர சகோதரே, என் அன்பு போதகர்களே, தைரியமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் 7 குதிரைகள் தான் 7 முத்திரை என்று சொல்கின்றார். எழுப்புதல் என்பது இனிமேல் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் வசனங்கள் இருக்கின்றன. அவனை பார்க்கும்போது முன்மாறி பின்மாறி மலை என்று சொல்லப்படுகிறது. செல்வாவை தலைக்கல்லை கொண்டு வர என்று சொல்லப்படுகிறது. 2 நாளைக்கு பின்பு உயிர்ப்பிக்கப்படுவார் என்று சிலவர் சொல்லப்படுகிறது. யாக்கோபு நற்செய்தியை கேட்டு மரண தருவாயில் இருந்தவன் உயிரை பெறுகின்றான். அவன் உயிர்ப்பிக்கப்படுகின்றான். வார்த்தை வேதாகமத்தில் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு பல பெண் போதகர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த பெண் போதகர்களுக்கு ஏமா இந்த செய்தியின் வாயிலாக, முகநூலின் வாயிலாக அவர்களை சென்றடையும் என்பதிலே சந்தேகம் இல்லாமல் நாங்கள் சொல்லிக் கொண்டுள்ளோம். முதலாவதாக ரிவைவல் என்றால் என்ன என்பதை அவர் அறிய வேண்டும். The meaning of the revival is the power of God move. The move with the power. தேவனுடைய வல்லமையோடு கூட கடந்து செல்வதான் எழுப்புதல். பெந்தேகோஸ்து நாளிலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றிய பொழுது ஒரு அசைவு உண்டாகவில்லையா? ஒரு எழுப்புதல் தொடரவில்லையா? எகிப்திலே மோசே சென்ற ஊழியர்களை செய்த போது எழுப்புதல் உண்டாகவில்லையா? எழுப்புதல் என்பதற்கு ரிவைவல். அது ரிவைவல் என்று சொல்லுக்கு பொருள் என்றால் ஏற்கனவே அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றதான அந்த ஜீவன் அவர் மங்கிய நிலையில் மரித்து போகிற நிலைமையில் இருக்கின்ற வகையிலே தேவன் ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை அவர் தூண்டி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டாக்டர் அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆமென். எழுப்புதல் உண்டு என்று சொல்லுகின்றோம். ஸ்திரீ பிரசங்கிமார்கள் இன்றைக்கு எழும்பி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இவைகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கும் பொழுது ஏமா சரியானமாக நிதானிக்க வேண்டும். சத்தியத்தை மனதார பேச வேண்டும். இந்த ஆனந்த் என்பவர் சொன்னார், இக்காலத்தின் தீர்க்கதரிசி வில்லியம் பிரான்ஹாம் அவர்கள் தன்னை தானே கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார் என்று சொல்லி பிரபலமாக பேசி சத்தியம் தொலைக்காட்சிக்காரருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். போதகர் ஆனந்த் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள நாம் விரும்புகின்றோம். உங்களாலே நிரூபிக்க முடியுமா? தன்னை தான் கிறிஸ்து என்று எங்காகிலும் அவருடைய செய்தியில் சொன்னார் என்று உங்களால் நிரூபிக்கப்பட முடியுமா? தான் தான் கிறிஸ்து என்று எப்படியாவது எங்காவது சொல்லியிருப்பதை யாராகிலும் கேட்டிருக்கின்றார்களா? அவருடைய செய்திகள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, ஒளிநாடாக்கள் இருக்கின்றன. தேடி கண்டுபிடித்து ஆதாரத்தோடு சொல்ல நீங்கள் முன்வந்தால் உங்களுக்கு நாங்களும் நேரடியாக ஆதாரத்தோடு பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உத்தமனாய் இருந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் கூடாரத்தில் வாசமாயிருப்பாய் என்றால், நீயும் எந்த வேதாகமத்தை வைத்து பிரசங்கிட்டாயோ அதே வேதாகமத்தை தான்
சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். வேதத்தை உங்களுடைய பிரசங்க நாளாக்களிலே இவைகளை தெளிவாக சொல்ல முடியும். ஆமென். அவன் இப்படிப்பட்டதான நேரத்தில் வாசிக்கும் பொழுது சில பிரசங்களை கேட்கின்றான். நித்திய நரகம் என்று உண்டு என்று பிரசங்கிக்கிறார்கள். நித்திய நரகம் என்று ஒன்று இருக்குமானால் அந்த நித்திய நரகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற புழுக்கள், அந்த நித்திய நரகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான அவிசுவாசிகள், அந்த நித்திய நரகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்படாததான சபிக்கப்பட்டவர்கள், அவர் சதா காலம் அவர் வாழ்ந்து கொண்டுதான் நித்திய நரகம் என்று சொன்னால் ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு. ஹல்லேலூயா. அவே அந்த ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த ஜீவன். அவிசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன் அல்ல, புழுக்களுக்கு நித்திய ஜீவன் அல்ல, மிருகங்களுக்கு நித்திய ஜீவன் அல்ல, கள்ள போதவர்களுக்கு ஆராதனைகளுக்கு நித்திய ஜீவன் அல்ல. இவரெல்லாம் விழுந்து சாம்பலவர் என்று வேதம் சொல்கிறது. ஓ, இப்படிப்பட்ட போதவர்களே நீங்கள் மனம் திரும்புவீர்களாக. இப்படிப்பட்ட நித்திய நரகத்தினுடைய தப்பான போதனை விசுவாசிக்கின்ற மக்கள் நித்திய நரகம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். எவர்லாஸ்டிங் இன் எட்டர்னல். எவர்லாஸ்டிங் என்பதை சொல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், இட்டர்னல் என்று சொல்லக்கூடிய நித்தியமாக இருக்கும். ஆகவே நித்திய நரகம் ஒன்று உண்டு என்பதை போதிக்கிற போதனைகளுக்கு தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விசுவாசிகள் அவர்களை விட்டு வெளியே வர இவை உதவி செய்யும் என்று நம்புகிறோம். ஏமா இன்னொரு பிரசங்கர் சொல்கின்றான், அந்நிய பாஷையை பேசுறதுதான் பரிசுத்தாவை பெற்றதற்கு அடையாளம் என்று சொல்கின்றான். அந்நிய பாஷை 9 வரங்களிலே ஒன்றை தவிர அந்நிய பாஷை அடையாளங்களாக இல்லை. இல்லை, பரிசுத்தாவினுடைய அடையாளம் கனிகள் நிறைந்த ஜீவியம். அந்தந்த மரம் அதன் கனியினாலே அறியப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஒரு விசுவாசனுடைய கனிகளால் தான் பரிசுத்த ஆவி இன்னது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்நிய பாஷை பேசுவதுதான் பரிசுத்தாவை பெற்றதன் அடையாளம் என்று சொல்லி வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக அதை வேதவிருத்தி காண்பிக்கின்றார். ஆமென். இன்னொரு பிரசங்கர் சொன்னால் 1000 ஸ்தோத்திரங்களை சொன்னால் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நவீன போதனைகள். ஆனால் வாசித்தோம், யார் உங்களுடைய கூடத்தில் வாசமாக இருப்பான்? யார் உங்களுடைய பரிசுத்த பருவத்தில் தங்குவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை மனதார பேசுகிறவன் தானே. இந்த வேளையிலே சத்தியத்தை மனதார பேசுவதற்கு கொடுத்திருக்கின்றவனாலே நீ 1000 ஸ்தோத்திரம் செய்வதனாலே பரிசுத்தாவிற்குள் இறங்கி வருவதில்லை. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். ஆமென். கொள்ளாதவர்களாக நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவிலே பரிசுத்தாவியை கேட்டால் அவர் கொடாமல் இருப்பாரா? பரிசுத்தாவியை கேட்க வேண்டும், பரிசுத்தாவியை கொடுப்பார். ஏமா இன்னொரு பிரசங்கர் சொல்லுகிறார், ஏற்கனவே பரிசுத்த ஆவியானது 1963ஆம் ஆண்டிலே இறங்கி அவருக்குள்ளே வந்து விட்டதாம். ஆகவே நான் ஆராதிக்க தேவையில்லை, அழைத்து போக தேவையில்லை, ஏமா நான் துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ளே நான் என் தேவனை கொண்டிருக்கும் பொழுது நான் ஏன் அவரை கேட்க வேண்டும், நான் ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி 1963ஆம் ஆண்டில் ஒரு நவீன போதனைகள் இறங்கி வந்து விட்டார் சொல்வதை பார்க்கின்றோம். ஆமென். இன்னொரு போதகத்தை நாம் பார்க்கின்றோம். பரலோகம் என்பது ஒன்று இல்லை. பரலோகம் என்பது எங்காவது இருக்குமானால் அதை யாராலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. பரலோகம் வேற எங்கும் அல்ல, உங்களுக்குள்ளேயே இருக்கிறது, எனக்குள்ளேயே பரலோகம் இருக்கிறது என்று சொல்லி நவீனமானவைகளை கொண்டு வருகின்றார். பூமி எவ்விதமாக தத்துவமாக பூலோகம் இருக்கிறதோ அதே விதமாக பரலோகம் என்று உண்டு என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆமென். பரலோகம் வேறு, பூலோகம் வேறு. இந்த பூலோகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பரலோகத்துக்கு சென்று நாம் வாழ்வோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏமா இன்னொரு போதனை உலகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது.
இது போதனையிலேயே மிக 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 நீங்கள் குடிக்கலாம், நீங்கள் புகைப்பிடிக்கலாம், நீங்கள் கஞ்சா குடிக்கலாம், நீங்கள் பேத்தட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுக் கொள்ளலாம், நீங்கள் நிர்வாண நடனங்களை ஆடலாம், நிர்வாண படங்களை பார்க்கலாம், சினிமாவுக்கு செல்லலாம், எத்தனை முறை வேணுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். நவீன வாழ்க்கையிலே நாம் சட்டையை கலட்டி போட்டுவிட்டு ஒரு புதிய சட்டையை அணிந்து கொள்வது போல புருஷன் பெண்களை தெரிந்து கொள்ளலாம், பெண்கள் புருஷனை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் வரும்பொழுது அவர் எடுத்துக்கொண்டு சென்று விடுவாராம். வஞ்சகம் வஞ்சகம் வஞ்சகம், மோசம் மோசம் மோசம். இவைகளெல்லாம் நாம் விசுவாசிக்கிற இந்த வேதாகமத்திலே முற்றிலுமான ஒரு வேதாகமத்திலே இருக்கக்கூடிய சத்தியமா இருக்கின்றதா, போதனைகளா இருக்கின்றதா? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உபதேசக்காரர்கள், வஞ்சக போதனை, டிலூஷன், வஞ்சிக்கும் ஆவியை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் ஒரு உண்மையான விசுவாசிக்கு கொடுக்கக்கூடியதான ஊட்டச்சத்துக்களாய் அமையலாம். விசுவாசிகளுக்கு ஒரு சரித்துக்கு ஏற்ற விதமாக ஊட்டச்சத்துக்களாக இருக்கலாம். இன்னொரு விதத்தில் சொன்னா இப்படிப்பட்ட செய்திகள் நம்பகமான விசுவாசிகளுக்கு ஒரு தடுப்பூசி மருந்தாக இருக்கலாம். ஆமென். செய்திகளை கேட்டுக்கொண்டு உத்தமமாக சத்தியத்தை பின்பற்றக்கூடிய தேவனுக்கு முன்பாக இருக்கின்ற விசுவாச குடும்பத்தாரே, உசார் 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 என்று சொல்லி மாயமான உலகத்திலிருந்து, வஞ்சக போதனையிலிருந்து வெளியே வருவதற்கு சத்தியம் மனதாக பேசப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே வேதத்தை வாசித்து முடித்து விட்டவனாலே நாங்கள் வேதத்தை வாசிப்பதில் என்று சொன்னார். அப்படினால் வேதத்தை நீ வாசிக்காமல் ஒரு தவறான வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை பிரசங்கித்தால் நீ எப்படி புரிந்து கொள்வாய்? வேதத்தை கேளாதபடிக்கு நீ செபிக்கிற ஜெபமானது அருவருப்பாய் இருக்கும். அனுதினமும் வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை வாசிப்பது கிடையாது என்று சொல்வது தவறான ஒன்று. நான் உபவாசம் செய்வதே இல்லை என்று சொல்கின்ற இன்னொரு கூட்டத்தான். அப்போஸ்தலருடைய காலங்கள் முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டின் காலங்கள் முதல் கொண்டு உபவாசம் வேதம் சொல்கின்றது, உபவாசம் இருக்கின்றது. உங்களுடைய மனதிலே தேவன் நிர்ணயித்த விதமாக நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆலோசனை 3 நாளுக்கு மேலாக வேண்டாம் என்று ஒரு ஆலோசனை உங்களை தேவன் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றமாக 3 நாட்களோ 4 நாட்களோ 5 நாட்களோ நீங்கள் உபவாசிக்கத்தக்கதாக உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள நெருக்கம், உறவு, ஆலோசனை இருக்கும் என்றால் நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டும் என்றாலோ இருந்து கொள்ளலாம். அது இத்தனை நாட்கள் தான் என்று நிர்ணயிப்பதற்கல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் 40 நாட்கள் உபவாசித்தார். மோசேயானவர் 40 நாட்கள் உபவாசித்தார். பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் உபவாசித்தார்கள். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்தில் உபவாசித்தார்கள். ஆகவே உபவாசம் வேண்டாம், உபவாசம் செய்யாதீர்கள். அது மாத்திரமல்ல, முழு ராத்திரி ஜெபம் இல்லை, வாட்ச் நைட் பிரேயர்லாம் கிடையாது. ஏன்னா ராமஜனம் தேவையில்லை, கால்கள் கழுவ தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி சத்தியத்தை மறைக்கின்றார்கள், சத்தியத்தை இருட்டடிப்பு செய்கின்றார்கள். ஆனால் பேசக்கூடியவர்களாக எழுப்புவார் என்றால் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் அதை காட்டிலும் எங்களை போன்ற ஊழியக்காரனுக்கு எல்லையற்றான மகிழ்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் சில பிரசங்கர்கள் சொல்கிறார்கள், 7வது முத்திரைகள் தேவையில்லை, முத்திரைகள் தேவையில்லை, சபைக்காரங்களுடைய செய்திகள் தேவையில்லை, 7 இடிகள் தேவையில்லை, 7 எக்காலங்கள் தேவையில்லை, 7 வாதைகள் தேவையில்லை. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க என்று ஒரு விசுவாசியை தன் சபையின் போதகர் கேட்கிற கேள்வியை பாருங்கள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் உத்தம ஊழியன் சத்தியத்தை மனதார பேசுகிறவன் தன் சபையோருக்கு மறைக்காமல் கொடுப்பான். ஒரு அலையை சொல்லுவான், ஏமா
அவன் ஒரு கமா, ஒரு புல் ஸ்டாப், ஒரு ஆச்சரியக்குறியும் அவன் மறைக்க மாட்டான். அவன் தான் உத்தம ஊழியன், சத்தியத்தை பேசுகிற ஊழியவன், மனதார சொல்லக்கூடியவன். அவனுடைய பிரசங்கத்தை தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கொண்டு வருவான். ஏமா அதுக்கு புறமாக ஏதொன்றை பார்க்க முடியாது. சிலர் சொன்னார்கள், வெறுமையா நீ ஜெபிச்சுட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தா போதும். அதை சாதாரண கிறிஸ்தவர்கள் செய்கிறார்களே. எல்லோரும் ஜெபம் பண்ணுகிறார்கள், எல்லோரும் சங்கீதம் வாசிக்கிறார்கள், எல்லோரும் வேதத்தை வாசிக்கிறார்கள். நீ மிதமிஞ்சியவனாய் செல்லாதே, நீ தேவனை தேடாதே. உனக்கு ஒரு ஆளை எல்லாம் போய் ஆராய்ச்சி காணிக்க போட்டு விட்டுவா. வேதத்து மேல தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. நீ உத்தமமாய் வாழ்ந்தால் போதும். நடப்பித்து சத்தியத்தை மனதார பேசுகிறவன் தானே. ஏம எத்தனையோ முற்பிதாக்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் செய்திகளை கேட்டு பெரிய காரணம் பேசியிருக்கின்றார். ஆமே, உதாரணத்தை சொல்ல முடியும். என்னுடைய மாமனார், என்னுடைய தகப்பனார் அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மார்க்கத்திலே அவர் வளராதவர்கள். காலத்தினுடைய செய்திக்குள் வார்த்தைக்குள் வந்த பொழுது அவர்கள் பேசிய காரியங்கள் மகத்தான காரியங்கள். நம் ஆங்கிலத்தில் படிக்கின்றோம், செய்தி புத்தகங்களை படிக்கின்றோம். தேவனை அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர் பேசும் பொழுது அரிதான காரியங்களை பேசினார்கள். சத்தியத்துக்கு உறுதுணையாக நின்றார்கள். ஆமென். மனதார சத்தியத்தை பேசத்தக்கதாக அவர்கள் பெற்றுக் கொண்டதற்கு உத்தமமாய் நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நீ சாதாரணமாக யோசிங்கள். சிலர் சொன்னார்கள், நீ தான தர்மங்கள் செய்தால், அன்பு கூர்ந்தால், ஏழைக்கு உதவி செய்தால் அது உனக்கு பரலோகத்தில் கொண்டு போயிடும் என்று சொல்லி இங்கே சுய நீதியான காரியங்களை கற்பிக்கிறார்கள். இல்லை, சத்தியம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது மாத்திரம் போதாது. நீதிமான வாழ்ந்தால் மாத்திரம் போதாது. தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிவு உண்டாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் என்ன சொல்றார்கள், இந்த நாட்களிலே தெய்வீக சிறுமணத்தெல்லாம் வேண்டாம் ஐயா, அற்புதங்களின் காலமெல்லாம் கடந்து போய்விட்டது ஐயா என்று அற்புதங்களின் மீதாக நம்பிக்கை வைக்கவில்லை, தெய்வீக சிறுமணத்தின் மீதாக நம்பிக்கை வைக்கவில்லை. இதை சாவணங்கள்காரர்களே அநேகர்களே பல ஆண்டுகளாக சொன்னார்கள். அதே காரியத்தை இன்றைக்கு பார்க்கும்போது இந்த கடைசி காலத்தின் செய்தியும் கூட என்ன சொல்லுகிறார்கள், தெய்வீக சிறுமணத்தெல்லாம் வேண்டாம் ஐயா, முடிந்து விட்டதையா என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். வேதம் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. மார்க் 14 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அடையாளங்கள் தொடரும். சிலர் சொன்னார்கள், 7வது முத்திரை தனிப்பட்ட ரகசியமாக வெளிப்படுத்தப்பட்டு அதன் முன்பாகத்தான் வெளிப்படும் என்று சொன்னார். அப்ப அதுவரையிலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறதா? இல்லை. அற்புதம் அடையாளங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது வரைக்கும் நடைபெறும். தொடரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வஞ்சகமான போதனைக்கு நாம் செவிமடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சிலர் நினைச்சார்கள், கண்களை திறந்து கொண்டே தேவனை தொழுது கொள்ளலாம், கண்களை திறந்து கொண்டே தேவனை ஆராதிக்கலாம் என்று சொல்லி நவீனமான போதனையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் சேராவினர் கேளுங்கள், தேவனுடைய சுமந்திருக்கும் போது பாவமே செய்யாத தேவ நாமும் எவ்வளவாய் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தின் செய்தியை வாசிக்கும் பொழுது பிசாசுகள் திறக்கப்படும் பொழுது யாருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அந்த கண்களை திறந்தவர்களுக்குள்ளாக பிசாசு பறந்து போகவில்லையா? ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கு தங்களை தாழ்த்திக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லையா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சிலர் என்ன சொன்னார்கள், ஓ இன்னும் என்ன சொன்னார்கள், ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே முறை மரித்தார், ஒரு முறை அடக்கம் பண்ணப்பட்டோம், ஒரு முறை உயிர்த்தெழுந்தார். ஆப்பிரிக்கா தேசங்களில் இருக்கின்ற சபைகளிலே முகத்தை பூமியை நோக்கி பார்க்கும்படியாக 3 முறை குப்புறப்படுத்தி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். இது வேதாகமத்தில் முறை தண்ணிக்குள்ளாக முக்கிய எழுப்புகின்றார்கள். இதெல்லாம் யார் பேச வேண்டும்? சகோதரனையே பேசக்கூடிய நேரம் வருகிறது. பேச செய்கின்றான் தேவன். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அப்படி இல்லை என்றால் சங்கீதம் 15ஆம் அதிகாரம் எழுத வேண்டிய அவசியமில்லை, கேள்வி கேட்க வேண்டியது அவசியமில்லை. தாவீது சங்கீதக்காரன் மூலமாக கேள்விகளை கேட்டவன் பதில் எழுதினான். இன்றைக்கு தியானிக்க தேவன் கிருபை செய்திருக்கின்றார். ஆமென். சில பிரசங்கர்கள் நினைச்சார்கள் இந்த வேதாகமத்திலே பிதாவும் குமாரனுமா இருக்கிறார்கள், அவர்கள் இருவராக இருக்கிறார்கள் என்று இருத்துவ கொள்கையை கொண்டு வந்து 80 சபைகளை வைத்துக் கொண்டு உலகளாவிய ரீதியிலே தேவன் இருவராக இருக்கிறார் என்று பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள். தேவன் ஒருவர் அல்லவா? ஏமா போதகர்களே, உங்களுடைய போதனை செய்வதற்கு இவைகளெல்லாம் பரிசுத்தாவியை நம்புவதில்லை. பிதாவின் குமாரனை மாத்திரம் அவர் நம்புகிறார்கள். அவர் இருவர் என்று சொல்லுகின்றார்கள். ஆமென். இன்னும் சிலர் என்ன சொல்றார்கள், சபையிலே நிச்சயமாக புகைப்படம் வைக்க வேண்டும், போட்டோவை நீங்க வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த போதனை இங்கிருந்து வருகின்றது, கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து போதனை வருகின்றது. எந்த ஆச்சாரங்கள், எந்த தெய்வங்கள், எந்த எல்லாம் விட்டு நீங்கள் கடந்து வந்த வீட்டுக்குள்ளும் சபைக்குள்ளோ இன்றைக்கு இருக்கிற நவீன புகைப்படங்களை கொண்டு வந்து உள்ளே வைத்து பக்தியை உண்டாக்க முயற்சிக்கின்றார்கள். அது ஒருபோதும் உங்களுக்கு பக்தியை உண்டாக்காது. அது ஒருபோதும் உங்களுக்கு அற்புதம் அடையாளங்களை நிரூபித்து காண்பிக்க ஒரு அடையாளமாக இருப்பது. அதனாலே எந்த விதமான லாபமும் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை வார்த்தையின் விளம்பரத்தை கொண்டு செய்தார். தெய்வீக சிவமனத்தில் விளம்பரமாக உயிரோடு எழுப்பியது விளம்பரமாக இருந்தது. இன்றைக்கு மலையாளமாகத்தான் வார்த்தையின் பின்பாக வரக்கூடிய வல்லமையின் கிரியைகள் தேவனுக்கு அடையாளங்களாக இருக்கும். ஆமென். ஆவே சில பிரசங்கவார்கள் காங்கிரஸ் தேவையில்லை, ராமதினம் தேவையில்லை, அப்பமிக்க தேவையில்லை சொன்னார்கள். அவர்களெல்லாம் அபத்த போதகர்கள். ஆமென். கள்ள போதகர்களுக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஆமென். சத்தியத்துக்கு நாம் இடம் கொடுப்போம். ஆமென். அவே தேவனாக்கத்தை காலத்தினுடைய தீர்க்கதரிசி வேளாண்மை கொண்டு வெளியே வரும்படியான செய்தி நமக்கு கொடுத்தான். வெளியே வந்து விட்டோம். உள்ளே செல்வதற்கு வழி எங்கே? பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை வேண்டும். அவரை நம்பி ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்தான் நம்மை பாபிலோனிலிருந்து வெளியே கொண்டு வர செய்தியை கொண்டு வந்தார். கம் அவுட் ஆஃப் பாபிலோன். ஆமென். ஆமென். பாபிலோனை விட்டு வெளியே வா என்று சொல்லி தேவன் அழைக்கின்றார். வெளியே வந்திருக்கின்றோம். கள்ள போதனை சிக்கி தவிக்காத நேரம் கள்ள போதனை செய்வதான ஊழியர்களுக்கும் இவைகள் எல்லாம் ஒரு மாதிரியாக அடையாளமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே மோகன் சி லாசர் பாஸ்டர் டி மோகனை 2:38 வாசிக்கவும் சொல்லவும் அவர்களை வைத்தார். அகசின் ஜெயக்குமாரை 7 குதிரைகளோ எடுப்பதும் இல்லை என்பதை சொல்வதற்காக வைத்தார். ப்ரொஃபசர் டாக்டர் ஆனந்த் என்பவருக்கு உண்மைத்துக்கும் அவிழ்த்துக்கும் ஸ்ரீமித்துக்கும் உனக்கும் பகை உண்டாக்க என்ற வசனத்தை வைத்தான் அவர் சொன்னார். ஆனால் தேவன் வெளிப்படுத்தப்பட்டதான சத்தியங்களை அவர் பேசுவதற்கெல்லாம் இருக்கிறார்கள். உனக்கு உன் கையிலே உன்னை அழைத்த உன் சாணத்தில் பொருத்தப்பட போகிற மனவாட்டியே, மனவாட்டியின் சபையின் ஊழியர் செய்கிற ஊழியர்களே, மௌனமாய் இருக்க வேண்டிய நேரம். ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரனாகிய வில்லியம் பிரானம் போராடி இருப்பார் என்றால் அவர் வழியில் வந்த அவருடைய செய்தியின் கீழாக விசுவாசிக்கின்ற நீயும் நான் ஏன் போராட தாமதிக்கிறோம்? ஹல்லேலூயா. சத்தியத்துக்காக மனதார பேசுவதற்காக கர்த்தரை எழுப்பியிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும். சத்தியவான் எவனும் சத்தியத்துக்கு செவி கொடுப்பான். சத்தியத்தை பேசுவதனாலே சத்ருவானே சொன்ன விதமாக சத்தியத்தை மனதார பேசுவோம். நான் எதிர்த்து சொன்னாத்தான் அவர்கள் அறமான காரியங்களை பேசுவதை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நான் நிற்பதின் மூலமாகாததும் தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதின் மூலமாகாததும் தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தெய்வ
காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. உந்தன் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. ஓ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கர்த்ததாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக.